இடியாப்பம் புட்டுமா புட்டு காரரிசி புட்டுமா புட்டு இடியாப்பமா இடியாப்பம் புட்டுமா புட்டு இடியாப்பமா இடியாப்பம். ஆஃப் பண்ணுங்களேன். வணக்கண்ணா, உங்க பேர் சொல்லுங்கண்ணா. எங்க நாராயணன். நான் பேரன்லேருந்து வரேன். காரரிசி புட்டு இடியாப்பம் சுகருக்கு நல்லது. ஓகே. அதான் உடம்புக்கு வெயிட் சத்து. காரரிசி உடம்புக்கு சத்து உடம்பு. சரி, இப்போ நார்மலாக இப்போ மற்ற அரிசிங்களில் பண்ணுவாங்க, இந்த கார அரிசியில் நாட்டு ரகத்தில் பண்ணணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இது எல்லாருக்கும் நல்லதாக ஒரு கொடுக்கணும், நல்ல பொருள் பொருளாக கொடுக்கணும். நாட்டு சக்கரை கொடுக்குறோம், தேங்காய் பூ. ஆமாம், நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை கொடுக்குறோம், தேங்காய் பூ. இது தேங்காய் பூ கொடுக்குறோம். உடம்புக்கு பசங்க குழந்தைங்களுக்கு இது சத்துக்காக பொருள். ஓகே. உங்கள் பேர் நம்பர் சொல்லுங்கள், யாரெல்லாம் வாங்குறேன். நம்பர் 9600549546. சரி, இப்போ இந்த எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறீங்க, யாரெல்லாம் வாங்குறாங்க? எல்லாருமே வாங்குறாங்க, யாருன்னு சொல்ல முடியாது. பொதுவாக எல்லாருமே வாங்குறாங்க. குழந்தைங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்குறாங்க. எல்லா ஊருக்குமே போகிறோம். இந்த பக்கம் செஞ்சி வரைக்கும் போகிறோம். ஓகே. இது திண்டிவனம் வரைக்கும் போகிறோம். இந்த பக்கம் விழுப்புரம் வரைக்கும் போகிறோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. இந்த புட்டை தாண்டி வேற எதுனா வியாபாரம் பண்றீங்களா? இது மட்டும்தான், புட்டு இடியாப்பம் மட்டும்தான். புட்டு இடியாப்பம் வேற பண்றீங்களா? இடியாப்பம் வருது. அது ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு ரெண்டுமே எடுத்துட்டு வரோம். ரெண்டுமே ஒன்றா தான் எடுத்துட்டு வரோம். சூப்பர் சூப்பர். வேற நிறைய நாட்டு ரக அரிசிங்கள்லாம் இருக்குது. அப்புறம் அது அரிசி இருக்கு, இந்த அரிசிலாம் இருக்கு. அதெல்லாம் போட்டால் கிராமத்தில் வாங்க மாட்டாங்க அதிகமாக. ரேட் ஓவராக வரும். ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு புட்டு வந்து 50 ரூபா 60 ரூபா விற்கணும். அது இதோட நல்ல உடம்புக்கு சத்து. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து இப்போ கிராமத்தில் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சில பேர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா செய்து கொடுக்குறோம். ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுக்குறீங்களா? ஓகே. என்னென்ன கோனி அரிசியா, என்னது கருப்பு கவுனி அரிசி, இந்த அரிசிலாம் புட்டு போட்டு தரோம். அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா போட்டு. இப்போ நம்ம இயற்கை விவசாயிகள்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு நம்ம விழுப்புரம் செஞ்சுக்கு. அதுல நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு ரக அரிசியே பாலப்பட்டில் ஒருத்தர் வைக்கிறாரு. அந்த மாதிரி அரிசிலாம் அங்கதான் வாங்குறாங்க. அது மாதிரி நம்ம ஆளுங்கிட்ட தான் இயற்கை விவசாயம் கிட்ட வாங்கி தான் பண்றீங்களா? சூப்பர், கேட்கவே ரொம்ப சந்தோஷம். இயற்கையான அவங்களும் கெமிக்கல் மருந்தெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. இயற்கையா நீங்க அவங்க கிட்ட தான் வாங்குறீங்க? தான் நாங்க வாங்குறோம். சூப்பர்ண்ணா. பாலப்பட்டில் மெயின் ரோட்ல இருக்கு, அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல. ஓகே. அவங்க எல்லா அரிசியுமே, இந்த அரிசியில இருந்து எல்லா அரிசியுமே இயற்கையா மருந்து கெமிக்கல் எல்லாம் போடாம வச்சிருக்காங்க. சரி. அவங்க எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்றாங்க. பாண்டிச்சேரிக்கு எல்லாம் போகுதாங்க. ஓ சூப்பர்ண்ணா. ஓகே, நன்றிண்ணா.